கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஒளி சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தை காணும்படி ஆண்டவர் கிருபை பாட்டினார். அவருக்கே கனத்தை மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வராக. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக பார்க்கும்போது எல்லாம் பயந்து அழுகிறார்கள். ஒருவரை பார்த்தவுடனே ஒரு ரவுடியை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, முடியை குறித்து ஒரு பயம், முடி கொட்டிடுமோ ஒரு பயம் இருக்குது. அது மாத்திரமல்ல, வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஐடி ஃபீல்டில் நம்மளை தூக்கிடுவாங்கன்னு ஒரு பயம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படியே வயது எரிக்க வேண்டிய போயிருக்க திரும்ப நடக்குமான்ற ஒரு பயம். பல விதமான பயங்களை சத்துருவானவன் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ கூட்டங்கள் எழும்பி கொண்டிருக்குது, அதை குறித்தான பயம். என்னை அடிச்சிருவாங்களோ, கொலை பண்ணுறவாங்களோ பயம். இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் நம்ம என்ன பண்ணுறான், பயமுறித்து வைத்து கொண்டு இருக்கிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிற நாள் என்ன பண்ண போகிறேன், உம்மை நம்புவேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நான் நம்ப வேண்டும். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கூடி கொண்டார்கள். இங்கே வேதம் சொல்கிறது, அம்மோன் புத்திரர் 2 புஸ்தகம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு பின் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கும் அப்புறத்தில் மனுஷனுடைய யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண யோசபாத்துக்கு என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ண வந்தார்கள். 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடியதற்கு ஒருமுகப்பட்டு யூதா அவங்க என்ன பண்ணா உபவாசத்தை கூறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுகமாக என்ன பண்ணுறான், எல்லோரும் வாங்க என்ன பண்ணுவான், கர்த்தருடைய பாதபடியில் போய் என்ன பண்ணுவான், நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி உபவாசம் கூறி அங்கே ஜெபிக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷரை தேடவில்லை, எங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்ய தேடவில்லை. அவருடைய காரியம் எல்லாம் கர்த்தரே சார்ந்தார். அவர் பயந்தார், உண்மைதான். ஆனால் அந்த பயப்படுகிற நாளில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தபடினால்தான் கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களும் சத்துருக்கள் விலக்கி பாதுகாத்து கொண்டார். இங்கே வேத 12ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏளனமான கூட்டத்துக்கு முன்பு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை. ஆக என் கண்கள் உண்மையே நோக்கி, என் கண்கள் யார் நோக்கி பார்க்கணுமா, உண்மையே நோக்கி. இது பயப்படுகிற காரியங்கள்லாம் இருக்குதப்பா, ஆனால் இந்த சூழ்நிலையில் யார் நோக்கி பார்க்குறேன், உண்மையே நோக்கி பார்க்க, நீதான் உதவிச்சேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரா, தாழ்த்துகிறார். அப்போ தாழ்த்துக்கிற எவர்களும் உயர்த்தப்படுவார் மாத்திரமல்ல, சத்துருக்கள் 3 விதமான சத்துருக்கள் எழுப்பினார்கள். அங்கே வேதம் சொல்கிறது, அவங்க செய்த ஒரே ஒரு காரியம் சொன்னால், அங்கே வேத வசனம் சொல்கிறது 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து என்ன பண்ணாங்களா, கர்த்தரை துதித்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய 21 வசனம் சொல்கிறது, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கும் ஆயுத மனிதனுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவன் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த 10 அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் ஏமப்படினார், அவள் வெட்டுண்டு விழுந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், உங்கள் உற்றார்கள் உங்கள் குரோதமாக எழும்பியிருக்கலாம், எப்படி அந்த குடும்பத்தை அழிச்சிடணும்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எத்தனை மந்திரங்கள் ஏவி குடும்பத்தை அழிக்கணும், சின்ன பண்ண நாளைக்கு நினைப்பாங்க. ஆனாலும் அந்த பயப்படுகிற நாளில் நாம் என்ன பண்ணோம், அவரை தேடும் பொழுது, அவரை உறுதியாக பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரா, யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், யுத்தம் பண்ணுவேன், நீ கவலைப்படான்னு சொல்லி ஆண்டு நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை நமக்கு விரோதமாக மந்திரங்கள் எழுப்பினாலும், எத்தனை பாட்டு நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், வில்லியசுனிகள் எழுப்பினாலும் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாக அவரை உறுதியாக பிடிச்சி நடக்கும் பொழுது இந்த பயப்படுகிற நாளிலே நம்ம யாரை நம்ப வேண்டும் சொன்னால் கர்த்தரை நம்ப வேண்டும். இங்கே யோசபாத் என்ன பண்ணுறாரா, கர்த்தரை நம்பி அவரே உறுதியாக பிடிச்சனால்தான் அவர் என்ன பண்ணுறாரா, எல்லா விதமான கூட்டங்கள் 3 விதமான கூட்டங்கள் எழுப்பினாலும் அவளுக்கு ஒரு என்ன பண்ணாரா, குழப்பத்தை உண்டாக்கினார்.
இன்றைக்கி எத்தனை மக்கள் நமக்கு விதமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பாடி துதி செய்ய தொடங்கினும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன பண்ண குழப்பம் உண்டாகும். அவங்களுக்குள்ளே வெட்டு வடிஞ்சு போவாங்க. கர்த்தருடைய பிள்ளை தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க. சவுல் எழும்பினார், சொந்த பிள்ளை எழும்பிச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு விதமாக சீமையை தூசித்தான் எல்லாம் தாவீதுக்கு. ஆனால் என்ன பண்ணாரா, கர்த்தரை உறுதியாய் பிடிச்சு கொண்டார். அவர் செஞ்ச நான் கர்த்தரை என்ன பண்ணாரா, கர்த்தரை நான் காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் தூதி எப்போதும் வாயிலுக்கு வசனத்தபடி கர்த்தர் என்ன பண்ணாரா, துதிக்க ஆரம்பிச்சனால்தான் கர்த்தர் தாவீது எல்லா காரியங்களும் விடுவித்து அற்புதமான காரியங்கள் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சொன்னால், பயப்பட நாளில் என்ன பண்ணுமா, கர்த்தரை நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்க வேண்டும். பாடி துதி செய்ய தொடங்கின போது அவளுக்கு விரோதமாக அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு வெட்டுண்டு விழுந்து பாடா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், கர்த்தர் துதிச்சு பாருங்க. நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்ய போகிறார். ஜூன் மாதம் வரைக்கும் வாழ்க்கிற பல விதமான பயங்கள், பல போராட்டமான சூழ்நிலைகள், எல்லா எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி அற்புதமான காரியங்கள் செய்வார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். தலைகட்டு ஆட்சி இயேசு நோக்கி பார்ப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு உண்மை சொத்துருங்க தாவே. பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன்னு சொன்னது போல அன்றுவரே கத்தாவே, நாங்கள் உண்மைதான் நம்பியிருக்கிறப்பா. அன்றுவரே அநேக பயங்களை எங்களை அறியாமல் வருது அன்றுவரே. ஆனாலும் கர்த்தர் கூடவே நடத்தும்படியாச்சு வைக்கிறப்பா. எதிர்காலத்தை குறித்து பயத்தில் இருக்கிறாங்களா, இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஏற்று ஒரு வரனை கொடுக்க போகிற கிருபைக்காய் சோத்துருங்க தாவே. ஹல்லேலூயா. வேலை விட்டு தூக்கிடுவாங்களும் பயம். ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு பயத்தில் இருக்காங்க இயேசுவின் நாமத்தில் அதே இடத்துல நம்முடைய கொம்பை நீ உயர்த்தும்படியாக சோத்துருங்க தாவே. ஹல்லேலூயா. கேன்சர் நிமித்தமாக பயந்து இருக்கீங்களா, இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. எல்லா கேன்சர்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் மாறட்டும். எந்தெந்த காரியங்களை பயந்து காணப்படுறாங்க இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால். நம்ம தலைமுள்ள கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்திலப்பா. நீ தொட்டு சுகமாக்க போகிற கிருபைக்காய் சோத்துருங்க தாவே. தொட்டு சுகமாக்கி விட்ட கிருபைக்காய் சோத்து. இந்த சடத்தில் ஒரு மாற்றத்தை நீ கொடுத்து விட்ட கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறப்பா. தேவ கிருபை தாங்க முடியும் ஆஜபிக்கிறப்பா. இந்த ஜூலை மாதம் ஒரு மாற்றத்தை கொடுத்து விட்ட கிருபைக்கு ஆஜபிக்கிறப்பா. ஹல்லேலூயாமை சுத்திரிக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.